லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓ சாரி கிழிச்சிட்டாரா? நிறைய பேசுவியே, ஏன் எதுவுமே பேச மாட்ற? வாய் வரலையா? தேவையில்லாம பேசாதீங்க, இது வேற பிரச்சனை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எதுடி தெரியாது? உன் அப்பா அவரா வந்து உன் புக்கெல்லாம் கிழிச்சு போட்டாருன்னு நினைச்சியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எப்படி எப்படி என்ன அசிங்கப்படுத்துவியா, அவமானப்படுத்துவியா? அதுவும் உன் வீட்டுல வச்சு அவமானப்படுத்தினது போதாதுன்னு ஏன் இடத்துல வந்து அவமானப்படுத்துவியா? இது எல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நீங்க படிச்சு பட்டம் வாங்கி கலெக்டர் ஆகி கார்ல பறப்பீங்க. நீ சும்மா இருக்கும் போதே இந்த ஆட்டம் போடுற. நீ எல்லாம் கலெக்டர் ஆயிட்டனா என்னமா அதிகாரம் பண்ணுவ, என்ன ஆட்டம் போடுவ? நீ என்ன செஞ்சதுக்கு பதிலா உன்னை வச்சு செய்யணும்னு நினைச்ச. அதான் நீ கௌதம் கிட்ட பேசினத கேட்ட. அந்த கலெக்டர் கனவு, வெதை, மரம் எல்லாத்தையும் கேட்ட. அதான் அந்த மரத்தோட அடி வேறல சுடுதண்ணில சுடுதண்ணி அத ஊத்துன. அந்த சூடு தாங்காமதான் அந்த மரம் அழுதுட்டு இருக்கு. உன்னை பழி வாங்க உன் அப்பன் தாண்டி எனக்கு பகடக்காய். உன் பேர் என்னம்மா? இந்திரா. என்ன படிக்கிறமா? நான் 3வது படிக்கிறேன். நல்லா படிக்கணும், சரியா? எனக்கும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை. கண்டிப்பா படிச்சா ஆகலாம். நன்றி. சுத்தம் வரக்கூடாது. இந்திரா இந்திரா IAS, அரசியல்வாதிகளுக்காக வேலை பார்க்காம மக்களுக்காக வேலை பார்க்கிற கலெக்டர். நீதியையும் நியாயத்தையும் நிலைநிறுத்த போற கலெக்டர், புரியுதா? என்ன இந்திரா, புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு போல. அப்படி என்னங்க புக்ஸ் கொடுங்க. அப்பா வந்து நான் சொல்ல கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க. இனிமே நீ எப்படி படிப்பேன்னு சொல்லி புக்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு போயிட்டார். எங்க நீங்க முதல்ல அழாதீங்க, முகத்தை இப்படி வைக்காதீங்க. எங்க நீங்க ஒரு லட்சியவாதிங்க. எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் புதுசா உங்களுக்கு? எல்லாத்தையும் மீறி தானே படிக்கிறீங்க. இப்படி கண் கலங்கலாமா? புக்ஸ் தானங்க கிழிச்சு போட்டாரு, வேற புக்ஸ் வாங்கிக்கலாம். என்ன ஒரு 5000 வருமா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கல்ல. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல.
என் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். என் அப்பா கிழிச்சது இந்த புக்கை மட்டும் இல்ல, என்னோட மனசு, ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே தான். இப்போ இத திரும்பவும் என் கைக்கு கொண்டு வரதுக்கு நான் திரும்ப ரொம்ப போராடணும். அப்பாவோட சப்போர்ட் இல்லாத பொண்ணுங்களுக்கு தான் இதோட வலி புரியும். இவ்வளோ நாளா என் அக்காக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை யாருக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது அது என் அப்பாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். இங்க பாருங்க, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்று சொல்லுவேன். நீங்க உண்மையாவே ஒரு விஷயத்து மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களை தேடி வருங்க ஒரு நாள். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. இத பாருங்க இந்திரா, இப்ப உங்க முன்னாடி இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, உங்க அப்பாவுக்கு பயந்து இந்த ஐஏஎஸ் கனவை விட்டு கொடுத்துருங்க. இல்லையா எல்லா தடையும் மீறி ஐஏஎஸ் ஆவறது. இந்திரா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாளைக்கு உங்களை தேடி ஐஏஎஸ் புக் வருங்க. அது என் பொறுப்பு. என் குடும்பத்துல என் அப்பா, என் அம்மா யாருமே என்னோட ஐஏஎஸ் கனவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கும்போது நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு தெரிஞ்ச பொண்ணு கலெக்டரானா நமக்கும் கெத்து தானுங்க. அதுவும் இல்லாம அதுவும் நீங்க கலெக்டரானா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் இனிமே உங்களை இந்திரா ஐஏஎஸ் தான் கூப்பிட போறேன். ஓகேங்களா? அதிரசம், முறுக்கு, சோமா, சுய்யம், ஓம பொடி, முந்திரி கொத்து, இவ்வளோ ஐட்டத்தையும் நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இப்பவே நாக்கில் எச்சி ஊறுதே. வந்துட்டாளா? சம்பந்தியம்மா, உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நிச்சயம் எல்லா பலகாரமும் பிடிக்கும். ஓ அப்படியா? எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? யார் இந்த காலத்துல பலகாரங்கள்லாம் சாப்பிடுறா? அதுவும் இல்லாம இங்க யாரும் இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. 4 நாள் அப்படியே வச்சிருந்துட்டு குப்பையில தான் போட போறோம். இதெல்லாம் என்ன பலகாரமா இருக்கு? எந்த எண்ணெயில செஞ்சாங்களோ? சம்மந்தி, இதெல்லாம் சுத்தமான செக்கு எண்ணெயில செஞ்சது. உடம்புக்கு ஒரு தீங்கும் இருக்காது. என்னமோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். பொங்கல்ல வேற யாருக்காவது வேணுமா? எடுத்துக்கங்க. கதிர் சித்தி, உன் மாமனார் மாமியார் மெயினா உனக்காக தான் செஞ்சிருக்காங்க. நீ எடுத்து சாப்பிடுறா? ஐயோ சித்தி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சித்தி. அது போக இதெல்லாம் சாப்பிட எனக்கு நேரமும் இல்லை. வேணும்னே பேசி வச்சு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துறாங்கல்ல, இதை எப்படியே விடக்கூடாது. சம்மந்தி, நீங்க சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அதான் சொல்லிட்டேன்ல. ஆமாப்பா, சின்னத்தா தான் சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி இல்லத்த. ஐயோ, நான் கொலஸ்ட்ரால தான் தமிழ்ல சொன்னேன். அதனால அவங்க என்ன பலகாரம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. அதனத்த என்ன எல்லாரும் அமைதியா நின்று இருக்கீங்க? அட பலகாரம் தள்ளு ஜெயா. அடடடடா,
அதிரசம், முறுக்கு, சோமாசு, மொறுமொறு சீடை. சம்மந்தி அசத்திட்டீங்க போங்க. சரி. இந்த மாதிரி பலகாரத்தெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்ப பார்த்தாலும் குலோப் ஜாமுனு, அப்புறம் காஜி கத்லி, இப்படி ஒரே இறக்குமதி ஸ்வீட்ஸ் தான் சம்மந்தி. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊரு பலகாரம் சாப்பிட போறோம். அட, முந்திரி கொத்தெல்லாம் வேற இருக்கா? எத்தனை விதவிதமான பலகாரங்கள் இருந்தாலும் எல்லா பலகாரத்துக்கும் சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? அதிரசம் தான். அதுலயும் இங்க பாருங்களேன், அது எங்க இருக்கு? அதான் இங்க இருக்கு, மேலாப்ல கருப்பா இருக்கு பாருங்க. இத அடிச்சுக்கவே முடியாது. நான் இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். மாமா, உங்களுக்கு பிரஷர் இருக்கு. ஆட, இவ வேற பிரஷருன்ட்டு இத சாப்பிடுற பிளஷர்லயே சுகரு பிரஷர் எல்லாம் பறந்து போயிடும். அக்கா, மாமா நம்ம மானத்தை வாங்குறாருக்கா. என்னத்த செய்ய சொல்ற? அவரை எது சொல்லியும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அதிர்ஷ்டத்துக்கு அவ்வளோ பக்குவமா மாவு பாகெல்லாம் கலந்து செஞ்சிருக்காங்க. அருமை. இதெல்லாம் யார் இப்ப செய்யறாங்க? ராகினிலாம் கிச்சன் பக்கம் போய் பல வருஷம் ஆச்சு. இல்ல ராகினி? ஏ கௌதம், வந்து எடுத்துக்கடா. அப்படியே பாட்டி பக்குவம். இந்தா. சரிப்பா. இந்தா. சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கு மாமா. சரி கௌதம். சமந்தி, மற்ற எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஒரு விளையாட்டு இருக்கு, அதான் இப்ப சொல்றேன். கௌதம், அதை எடுத்து சரிங்க. சமந்தி ஒரு நிமிஷம். என்னங்க? நாங்க சமந்தி. என்ன இது? ரவா லட்டு சம்பந்தி, உங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷலா செஞ்சது. சீக்கிரம் வாங்கிட்டு உள்ள கொண்டு போய் சாப்பிடுங்க சம்பந்தி. அதான் சொன்னனே, எனக்கு இந்த பலகாரம் எல்லாம் பிடிக்காதுன்னு. இல்ல சம்பந்தியம்மா, இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அக்கா, உனக்காக பண்ணிருக்கேன்னு சொல்றாரு, புரியலையா? என்னது அது? ஏன் சம்பந்தி, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அது என்ன ஜெயாக்கு மட்டும் ஸ்பெஷலா? அது தப்பு சம்பந்தி, தப்பு. இல்ல சம்பந்தி, சம்பந்தி அம்மாவுக்கு ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. சம்பந்தி, எனக்கும் ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். ஜெயா, அந்த லட்டு டப்பா கொடு. அதான் எனக்குன்னு ஸ்பெஷலா பண்ணதுன்னு சொல்றாருல்ல. இல்ல, நான் கேக்குறேன், உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? குடு. இன்னைக்கு நான் அதை சாப்பிட்டு பார்த்தே ஆகணும். குடு, குடுமா. குடு. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, விடுங்க. இது எனக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். என்ன நீ சும்மா எனக்கு இருக்கிற? அதே உனக்கு மட்டும் தனியா? அதெல்லாம் முடியாது. எனக்கு குடு, நான் என்னன்னு பார்த்தே ஆகணும். குடு. ஏங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க, விடுங்க. ஐயா, குடுமா. ஒரே ஒரு லட்டாவது சாப்பிட்டு பாக்குறேன். குடுமா, குடு. மாமா, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? அக்காக்கு சுகர் இருக்குன்னு சுகர் ஃப்ரீ போட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க.
பிடி. ஐயோ, கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. ச்சே, என்ன சம்மந்தி நீங்க? இது ரொம்ப ஓவரா இருக்கு. அடுத்த வாட்டி நீங்க வரும்போது எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வரணும். கண்டிப்பா சம்பந்தி. இருந்தேன். எதுக்கும் நீ திறந்து பாத்துரு. நாம கேட்ட டவுரி பணம் மொத்தமும் வந்தாச்சு. பரவாயில்ல, அந்த ஆளு மானஸ்தான். கேட்ட பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, வாங்க. சம்பந்தி வாங்க. சம்பந்தி வணக்கம். என்ன இது? இல்ல சம்பந்தியம்மா, நீங்க கேட்ட பணம் அப்பவே கொடுத்துருக்க வேண்டியது. சில பிரச்சனைனால என்னால கொடுக்க முடியாம போயிருச்சு. அதனால நீங்க கேட்ட பணத்தை மொத்தமா இப்ப கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏங்க, நான் தான் 1 ரூபா கூட வரதட்சணை வேண்டான்னு சொன்னேன்ல. நீங்க ஏன் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சம்பந்தியம்மா, நீங்க வேணான்னு சொன்னாலும் பொண்ணை கட்டி கொடுத்தவனா நான் செய்யணுங்கிறது தானே முறை. அந்த முறையெல்லாம் உங்க பொண்ணு இந்திராக்கு தெரியலையே. சம்பந்தியம்மா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மறந்துருங்க. என்னது மறக்கிறதா? உங்க பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி எதுவும் தெரியாத சின்ன பொண்ணு ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பணம் கொடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா போலீஸ்க்கு போன் பண்ணாலும் பண்ணி சொல்லிடுவா. அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணு இந்த பணம் வேணாம், எடுத்துட்டு போங்க. இல்ல சம்பந்தியம்மா, அவ அன்னைக்கு அப்படி பேசுனது தப்புதான். இனி அவ அப்படிலாம் தப்பு எதுவும் பண்ண மாட்டா. வேண்டான்னு சொல்றேன்ல. இது ஒரு பெரிய பணம்னு. இத வாங்கி வச்சா நான் கோட்டை கட்ட போறேன். முதல்ல எடுத்துட்டு போங்க. சின்ன சம்பந்தியம்மா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். என்ன சொல்ல சொல்றீங்க? உங்க பொண்ணு ஆடின ஆட்டம் அப்படி. என்ன பேச்சு பேசினா? என்ன பேசுறது கூட பரவாயில்ல. என் அக்காவை இந்த வீட்ல யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட என் அக்காவை போன்ல என்ன பேச்சு பேசினா? ஒரு மாமியாரா கூட மதிக்க வேண்டாம். வயசுல பெரியவங்கன்னு ஒரு மட்டு மரியாதை இல்ல. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், களி திங்க வெப்பனெல்லாம் அசிங்கப்படுத்திருக்கா. இதெல்லாம் என் அக்கா மனசுல ஆராதரணமா இருக்கு. இங்க வந்தப்ப கூட உங்க பொண்ணு சும்மா இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க பணம் கொடுத்ததும் வாங்குறதுக்கு என் அக்கா என்ன பொண்ணு இல்லாதவங்களா? சம்பந்தியம்மா, என் பொண்ணு பேசுனதுல உங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அவ செஞ்ச தப்புக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தியம்மா. வெறும் வாய் வார்த்தையில மன்னிப்பு சொன்னா போதுங்கிற அளவுக்கு உங்க பொண்ணு பண்ணிருக்கா?
அவ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படி இருந்துச்சு. சாகர வரைக்கும் மறக்க முடியாது. தப்புதான் சம்பந்தி. அவ பேசுனது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. என்னது இது? கால்ல விழற ஆதி இதுன்னுகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கால்ல விழுந்தா மட்டும் மன்னிச்சிட முடியுமா? இருந்தாலும் கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்டா அக்காவோட கோவம் கொஞ்சம் குறையலாம். ராகினி, என்ன பேசுற நீ? அவர் நம்ம சம்மந்தி. அவர் போய் நம்ம கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு சம்மந்திமா இல்ல சின்ன சம்மந்தியம்மா சொல்றது ரொம்ப சரி. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டும். என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சம்மந்தி, அவதான் அறிவில்லாம சொல்றான்னா நீங்க போய் என் கால்ல விழுந்துகிட்டு எழுந்துருங்க. சொல்றேன்ல, எழுந்துருங்க. சரி விடுங்க. உங்க பொண்ணு பேசினதையெல்லாம் நான் மறந்துடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. காவியாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரியா? சரி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி.